கவலைப்படும் போது வயிறு கெட்டு போயிடும், கோவப்படும் போது லிவர், அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு இது இருக்குது. நிறைய பொண்ணுங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வர்றதே இந்த மாதிரி பிரச்சனையால தான். வியாதிகள் வர்றது வந்து உடம்பால் வர வியாதிகள் ரொம்ப கம்மிங்க. உடலால் வியாதிகளே வரலன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். என்னை இப்படி படுத்துகிறாங்க, நான் கவலைப்படுறேன், எனக்கு கேட்குறதுக்கு இல்லை அப்படி திரும்ப திரும்ப அது சொல்லும்போது அது ஒரு வியாதியாக ஃபார்ம் ஆகிடும். கேன்சர் வர அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுதுன்னா மனம் வந்து அவ்வளோ வேதனை ஆகும்போது கண்டிப்பாக வியாதிகள் வரும். ஸோ எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட யூட்ரஸ் நல்லா இருக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். பெண்களுக்கு பெண்களே எதிரின்ற டாபிக் தான் பேச போகிறோம். ஏன்னா நிறைய பெண்களோட ப்ரோட்டோகால் சென்டர் இருக்குது, நிறைய பேர் இங்கே கவுன்சிலிங் வருவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கான்னா, ஒரு பெண் வந்து அம்மாவாக இருக்காங்க, மகளாக இருக்காங்க, மருமகளாக இருக்காங்க, மாமியாராக இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பெண்ணுக்கு தான் எனிமையாக இருக்காங்க. எப்படி சொல்லலான்னா, தான் பொண்ணுகிட்ட ஒரு குறை இருக்கும், ஸோ அதே குறை மருமகள்கிட்ட இருக்கும்போது அதை ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும்போது அக்செப்டபுளாக போகுது. பெண்ணுன்னா அடுத்த வீட்லேயும் அவள் ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்கா, ஒரு மகளாக இருந்து தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா. இந்த தாட் வந்து மாமியாருக்கும் இருக்கணும், அந்த மருமகளுக்கும் இருக்கணும். இவங்கள மாமியாருன்னு அவங்க தனியாக பார்க்க வேண்டாம், தான் ஹஸ்பண்டோடைய அம்மா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்கே வந்து புரிதல் இருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து இங்கே அழறாங்க, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனையே என் மாமியார் இல்லைன்றாங்க. நாங்கள் மாமியார்ன்றவங்களும் ஒரு பெண் தானுங்க. அவங்க வீட்டில் வர அவங்க வீட்டு பெண்ணுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து அடுத்த வீட்டு பெண்ணுக்கும் கொடுக்கணும். இது கொடுக்கறது இல்லைன்ற போது இந்த புரிதல் இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னா பல பிரச்சனைன்னா இவங்க அழறாங்க, எல்லாத்தையும் போட்டு உள்ளே சப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால் வியாதிகள் வர்றது வந்து உடம்பால் வர வியாதிகள் ரொம்ப கம்மிங்க. உடலால் வியாதிகளே வரலன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். மனதளவில் ஒரு பெண்ணோ ஆணோ எவ்வளோ பாதிக்கப்படுறாங்களோ அதை போட்டு திரும்ப திரும்ப ஈச் அண்ட் எவ்ரி செல்ல போய் அதை உட்காந்துக்கும். என்னை இப்படி படுத்துகிறாங்க, நான் கவலைப்படுறேன், எனக்கு கேட்குறதுக்கு இல்லை அப்படி திரும்ப திரும்ப அது சொல்லும்போது அது ஒரு வியாதியாக ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ மனமகிழ்ச்சியோடு இருக்கணும் பெண்கள்னால் முதல்ல அவங்களுக்கு தைரியமாக இருக்கணும். ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னா கேட்க மாட்டுறாங்க. கேட்டால் இது ஹஸ்பண்ட் சொன்னால் நம்புவாரோ மாட்டாரோ, ஸோ அவர் இருக்கும்போது ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அவர் இல்லாதப்போ இது நிறைய இங்கே சொல்கிறாங்க. இங்கே வந்தாலுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்கும்போது பேசி முடிச்சிடுறாங்க. வெளில போய் அந்த ஹஸ்பண்ட் உட்காந்துருப்பார் நெடில். இப்போ அந்த கேப்பில், அந்த 5 நிமிஷம் கேப்பில் வந்து சொல்லுவாங்க, வீட்டுக்கு போனால் மறுபடியும் பிரச்சனையாகுமோ, நான் ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன் மேடம், அவர் முன்னாடி சொல்ல முடியலன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மறைக்காமல் ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக இருங்க. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நீங்கள் வாய் திறந்து பேசுனால் ஒழிய உங்களுக்கு வந்துட்டு பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்னா எல்லார் பெண்களுமே வந்து புதுமை பெண்கள் தான். அதில் வந்து படித்தவங்க பணக்காரங்கன்ற எந்த வித்தியாசம் கிடையாது. பிரச்சனைன்றது எல்லாருக்கும் இருக்குது. ஸோ கவலை இவங்கள இந்த விஷயத்தினால என்னோடய நிம்மதி கெடுதுன்னும் போது தைரியமாக அந்த பெண்கள் வாய் திறந்து பேசலாம். ஹஸ்பண்ட்டை பேசலாம், மாமியார்ட்டே நம்ம சண்டை போடலை, நம்ம பேசுவோம், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசுவோம். இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறது எனக்கு ஹர்ட் ஆகுது, நான் பண்ணுறது உங்களுக்கு அது மாதிரி எதாவது ஹர்ட் ஆகுதான்னு கேட்டுடலாம். கேட்டு இந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நிறைய பொண்ணுங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வர்றதே இந்த மாதிரி பிரச்சனையால் தான். உள்ளே போட்டு நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க கேன்சர் இன்ஸ்டியூட்டில். அந்த அம்மாவுக்கு வந்து 55 வயசு. ஸோ அவங்களுக்கு எதனால் அந்த கேன்சருன்றதை உள்ளுக்க போய் பார்க்கும்போது அவங்கள வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டு இருக்காரு ஒரு 45 வயசில். ஸோ தான் சொந்த மச்சினனே சொத்தை ஏமாற்றி வாங்கி எழுதிட்டு இருக்காரு. ஸோ வாங்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கொடுத்துட்டாங்க பெரிய மனசை பண்ணி, உள்ளுக்குள்ளே அந்த வேதனை அவங்கள தாக்கி உள்ளுக்குள்ளே போட்டு நமக்கு அவரும் இல்லை இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்களேன்ற கவலையிலேயே அப்படி இதுவாகி வேதனைப்பட்டு வந்தது தான் அவங்களுடைய இது. அப்போது அந்த கேன்சர் வர அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுதுன்னா மனம் வந்து அவ்வளோ வேதனை ஆகும்போது கண்டிப்பாக வியாதிகள் வரும். ஸோ எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட யூட்ரஸ் நல்லா இருக்குங்க. யாருக்கெல்லாம் யூட்ரஸ் ப்ராப்ளமோ போய் பாருங்கள், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து டீப்பாக போய் பார்த்தோன்னா ஏதோ சின்ன வயசில் சந்தித்த பிரச்சனை ப்ரெசென்ட்டில் சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று வந்து போட்டு உள்ளே அழுத்தி வச்சுப்பாங்க. அவங்க ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஓப்பன் பண்ணி வெளில வந்துட்டாங்கன்னா அது உள்ளே நிற்காது. உள்ளே அழுத்தும் போது நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த பொக்கிஷமான யூட்ரஸையே வந்து சிதைக்கிற அளவு ஒரு விஷயம் போகுதுன்னா அது இந்த கவலைகள் தான். இந்த கவலைப்படும் போது அக்குபஞ்சர் இதுபடி கவலைப்படும் போது வயிறு கெட்டு போயிடும், கோவப்படும் போது லிவர், அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தால் வயிறு கெட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூட்ரஸ், ஸ்ப்ளீன், ஒவ்வொரு ஆர்கனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இதுக்கெல்லாம் என்ன புரிதல்னா பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்றது இல்லாமல் பெண்ணுக்கு சப்போர்ட்டாக இருங்க. இங்கே வரவங்க கூட ஒரு பெண்ணுன்றது அவங்கள ஒரு நல்லா பார்க்கணும். நம்ம சரி நம்மள மாதிரி இவங்களும் ஒரு பெண்ணுன்னும் அவங்களுக்கும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும். ஏதோ ஒரு கவலையை போட்டு இருக்காங்க, ஏதோ சோகமாக இருக்காங்க, மேலே கொண்டு அவங்கள குத்தி
ஒரு குழந்தை இல்லாதவங்கள திரும்ப திரும்ப அவங்கள அந்த வேர்டு சொல்லக்கூடாது. திரும்ப திரும்ப அந்த மலடின்ற வேர்டை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு 3 வருஷம் தள்ளி போயிருக்கு பாருங்கள் அந்த குழந்தை பிறக்கிறது. ஸோ அந்த மாமியார்கிட்டேருந்து அவங்கள இடம் மாற்றின பிறகு 2வது மாதமே கன்சீவ் ஆகிருக்காங்க. ஸோ மனசுக்கும் உடம்புக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள், இப்போ சில விஷயங்கள் மனசை பாதிக்கும் போது உடல் எவ்வளோ பாதிக்கப்படுன்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளுங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு பெண்ணுமே தன்னை ஒரு கடவுள் கொடுத்த ஒரு நான் ஏன் தான் பொண்ணாக பிறந்தேன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. அப்படி தயவு செய்து பண்ணாதீங்க. நான் பெண்ணாக பிறந்ததை நினச்சி பெருமைப்படுங்க. அடுத்த பெண்ணு உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த புரிதல் இருந்ததுன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலியில் ஒவ்வொரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது. நடக்கும்போது நம்ம கொஞ்சம் இன்வால்வ் ஆகி நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இப்போ யங்கர் ஜென்ரேஷன்லாம் பேசுகிறாங்க. இப்போ பேச ஆரம்பிங்க. நிறைய இப்போ 90s இதில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 45-50 வயசு இருக்கவங்களாம் ரொம்ப அப்படியே சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை செய்கிறாங்க. எப்பயுமே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ஆன்மாவே நம்மளை தண்டிக்குங்க. எனக்கு ஒருத்தரை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது, வேறு வழியில் நான் பேசுகிறேன்னும் போது என் ஆன்மாவுக்கு எதிராக தான் நடந்துக்கிறேன். அது வேண்டாம். நமக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அது பண்ணுங்கள். பிரச்சனை இருக்குன்னா பேசிடுங்க உங்கள்கிட்ட. இது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க, ப்ளீஸ். அது சண்டையாக வேணாம், ரொம்ப சுமூகமாக பேசிக்கலாம். ஸோ இப்படி பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இல்லாமல் பெண்களுக்கு பெண்களே சுமூகமாக ஒரு நல்ல தோழியாக இருந்தாங்கன்னா வரும் காலங்கள்லாம் ஒரு பெண் சந்தோஷமாக இருந்தால் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குங்க. பெண்ணில் ஆரம்பிக்கிறது தான் நம்மளோட பிறப்பு எல்லாமே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு பெண்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்போம். இது பெண்களுக்கு மட்டுமே இல்லை, ஆண்களுக்கும் தான். நிறைய ஆண்களும் அப்படி இருக்காங்க. உங்களோட விஷயத்துக்காக நீங்கள் தாங்க போராடணும். நீங்கள் தான் முதல்ல பேசணும். ஒரு பிரச்சனை இருக்குது, குழந்தை இல்லையா, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ 1 வருஷம் தள்ளி போடும். அதுக்குள்ளே ஹெல்த்தியான ஃபுட் எடுப்போம். என்ன பிரச்சனை, யூட்ரஸ் நல்லா இருந்துச்சுன்னா 3 months இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா 3 monthஸில் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு 4th month கன்சீவ் ஆகிற அளவுக்குலாம் இங்கேருந்து போயிருக்காங்க. இங்கே மாத கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் ஜென்ஸுக்கு இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுட்டுலேயே நிறைய சொல்லுவோம். ஃபுட்டில் நிறைய சொல்லிவிட்டு சில மூலிகைகள் சாப்பாட்டில் சேர்த்துக்க சொல்லுவோம். அவ்வளோதான். சரிங்களா? இது பண்ணிக்கலாம். தைரியமாக இருங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அதை குறைப்பட்டுக்கிட்டு நீங்கள் ஏதோ பெரிய பண்ணக்கூடாது பாவம் பண்ண மாதிரி மூலையில் உட்காராதீங்க. தைரியமாக வாங்க. இங்கே எவ்ரி Thursday ஃப்ரீ கவுன்சிலிங் இருக்கும். நீங்கள் முன்னாடி Tuesday Wednesday புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா கவுன்சிலிங்க்கு டைம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு 1/2 hour, ஒரு சிலருக்கு 1 hour, மோர் தென் 1 hour கூட ஆகும். ஸோ Wednesday அது மாதிரி புக் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. குழந்தை இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க. 2 பேரில் யாருக்கு குறையாக இருந்தாலும் நாங்கள் நம்ம இது பண்ணிக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம். மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜென்ஸுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் உங்களுக்குனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா, மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக வரலாமே. ஃபோனில் கேட்குறீங்க, நிறைய பேர் ஃபோனில் கேட்டு எனக்கு ஒரு பிரச்சனை வரணும் மேடம், ஃபோனில் தான் பேசுகிறீங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2-3 பேர் வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஹெசிடேட் பண்ணது. இப்போ உங்கள் அம்மாட்ட ஒரு பிரச்சனை சொல்கிறீங்களா, அது மாதிரி தான் டாக்டர்ஸும் எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லலாமே. நீங்கள் சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு குழந்தையே இல்லைன்ற மாதிரியே இருந்தால் கூட உங்களோட மைண்ட் செட், என் ஒய்ஃபுக்கு இந்த யூட்ரஸ் சில பேருக்கு 100ல் 1க்கு ரொம்ப வாய்ப்பே கம்மின்றவங்களுக்கு நீங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம். அது மாதிரி எவ்வளோ நல்ல ஆப்ஷன்ஸ் வேறு இருக்குது. அதனால் ஒரு விஷயத்தையே பிடிச்சிட்டு போராடிட்டு சண்டை போட்டுட்டு லைஃப் ஒரு டைம் தான், போனது பிறவி இருந்ததான்னு கேட்டால் உங்களால் 100% சொல்ல முடியாது. அடுத்தது இருக்கானாலும் தெரியாது. ஆனால் இந்த பிறவி இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறத நிதர்சனமான உண்மை. அதில் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா சில புரிதல்களோட வாழ்க்கை முறை இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தாங்க அவ்வளோ ஒரு அந்யோன்யமான உறவு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதுக்குள்ளே தான் 1008 பிரச்சனை. ஒருத்தர் வெட்டி கொண்டுடலாம் போல் இருக்குது, அவ்வளோ ஆத்திரம் வருதுன்னு சொல்கிற அளவுக்குலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கோங்க. உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கும். நீங்கள் சாய் அக்குபஞ்சர் சென்டருக்கு எப்போ வேணால் வாங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு. Thursdayல ஃப்ரீ கவுன்சிலிங் நடக்குது, வாங்க. எல்லா பெண்களுக்கும் வணக்கம். அடுத்த இதில் வேறு செக்மெண்ட்டோடு பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க. அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.